ஹாய் வி, எப்படி இருக்கீங்க? என்னடா புதுசாக வாய்ஸ் நோட்டுன்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. அந்த திங்கிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதை கேளுங்க ப்ளீஸ், ஃபுல்லாக கேளுங்க. இங்கே எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்து மேலே அவநம்பிக்கை வரும். எனக்கும் அப்படிதான். ஃபார்ச்சுனேட்லி அந்த அவநம்பிக்கை நம்பிக்கையாக மாற எல்லா லைஃப்லேயும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். எனக்கு அன்னைக்கு நடந்துச்சு. ஃபிப்டோல் கிரீன் ட்ரெஸ்ஸில் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஐ அக்செப்ட், நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கேன், அட் த சேம் டைம் மொக்கையும் வாங்கியிருக்கேன். பட் இந்த மெசேஜ் சீரியஸ்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் அனுப்பலை, அண்ட் ஆல்சோ என் லவ் ப்ரப்போஸ் பண்ணவும் அனுப்பலை. அப்புறம் எதுக்கிட்ட அதை அனுப்புறீங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலை இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம். அந்த மீட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஐ மீன் லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம மேரேஜாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ என் லைஃப்பை உங்கள் கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். எங்க இருக்க? கோயில் பக்கத்துல வந்துட்டேன்டா. சீக்கிரம் வா. வந்துட்டேன். போன குடுறா. அடங்க மாட்டல்ல? ஏன்னா பூமர் மாதிரி போட்டோலாம் வச்சிருக்க, சரியான கிரிஞ்சுடா நீ. உடனே அப்படி சொல்லிடுவீங்களே. சரி, இது கிரிஞ்சாவே இருக்கட்டும். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு டே ஸ்டார்ட் ஆகிறதும் எண்ட் ஆகிறதும் இந்த ஃபோனில் தானே. அப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும்டி. அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. இப்படி ஃபோட்டோ கூட குடும்பம் நடத்திட்டே இரு. மெசேஜ் எல்லாம் ஏதாவது வந்திருக்கா? வரும். இன்னைக்கு மெசேஜ் பண்ணால் ஒரு 4 நாள் கழிச்சிருப்பிலே வரும். அசிங்கமா இல்லை உனக்கு? ப்ரப்போஸ் தான் பண்ணி தொலைக்கலாம்ல. அடேங்கப்பா, நல்லா பழகுன நீயே நானா மெசேஜ் பண்ணா தான் பண்ணுவேன். ஒரு 4 நாள் மெசேஜ் பண்ணலன்னா என்னை கண்டுக்க கூட மாட்டேன். நீ பண்ணுற மாதிரி தானே அந்த மேடம் பண்ணுறாங்க. இதில் அசிங்கத்துக்கு என்ன இருக்கு? சும்மா சும்மா இதவே சொன்னா உறைஞ்சிருவேன் பார்த்துக்க. எனக்கு வாட்ஸ்அப் வரைக்கும் டைமே இருக்காதுடா. அப்படியே நான் வந்தாலும் இந்த சேட்டிங்லாம் நான் பண்ணவே மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீ எப்படி கேட்குற? இந்த மாதிரி உனக்கு ஒரு ரீசன் இருக்கும்போது அங்கே ஒரு ரீசன் இருக்காதா? இதெல்லாம் நல்ல வாய்க்கிலேயே பேசு, ஆனா அங்க ஒன்றும் பேசிடாத. பேச மாட்டேன்னு யார் சொன்னா? அப்ப பேசுவியா? பேசுமா, ஆனா பேசுமா. புரியலடா. அது என்னன்னா, இந்த குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ்லாம் நார்மலாக ஈஸியாக அனுப்பிடுவேன். ரிப்ளை வரதே 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தான். அப்போ கூட கான்வர்சேஷனில் கண்டினியூ பண்ணலான்னு மெசேஜ் டைப் பண்ணுவேன், ஆனால் சென்ட் பண்ண மாட்டேன். அன்னைக்கு கூட ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சாடி. இந்த உன்னால கிளைமேக்ஸ் சீன் பார்த்துருக்கியா? அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும்போது ஒரு அழுகிற மாதிரி வந்து ஒரு சிரிச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களே, அவ 2 லிப்ஸ்லையும்
சிரிப்பு தயங்கி தயங்கி எட்டி பார்க்கும்போது அவ கண்ணுல இருந்து கண்ணீர் பரட்டுமா வேணாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு இமைக்குள்ளேயே இருக்கிறத பார்க்கும்போது உன் கண்ணீருக்கு சிறை விதித்து உன் சிரிப்புக்கு விடுதலை கொடுக்க எனக்கு ஆசைன்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடுத்துட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல. நீ வேணா வெளியில பாரு. டேய், நீ சொல்றதை விட அந்த பொண்ணு நல்லா பண்ணிருக்க போகுது. இந்த விடிவி படத்துல சிம்பு த்ரிஷா கிட்ட உன் கண்ணு வழியா என் காதலை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுவார்ல, அப்ப அது வெறும் டைலாக்னு தான் நான் நினைச்சேன். இப்போ உன் கண்ணுல யுகிய பார்க்கும் போதானே அந்த ஃபீலிங் எனக்கு புரியுது. சரி சரி, இந்த பக்கம் திரும்பு. கண்ணை சிமிட்டாம என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னும் எவ்வளவு அன்சென்ட் மெசேஜ் வச்சிருக்க? இந்தா. அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் மீட்டிங் வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக ஆல்மோஸ்ட் ஒரு 3 months இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவளை நேரில் அன்னைக்கு தான் பார்த்தேன். எனக்கு 3 நாளாக செம்ம டயர்டு, ட்ராவல் வேறையா, தூக்கம் வேற இல்லை. ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் மற்றவனுங்க எல்லாரும் எனக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரிஞ்சாங்க. டக்குன்னு அவளை பார்த்தவங்க ஹெச்டி குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சாங்க. அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு பேச 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 கிட்டே வந்தாளா, ஏதோ சொல்ல வரலான்னு வந்தேன். நான் டக்குன்னு அவன் பட்டு போயிட்டேன். காதுக்குள்ள ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். அந்த லைன் அப்படியே எனக்கே பாடின மாதிரி இருந்துச்சு பிருந்தா. ஆனா எனக்கு புரியுது பிருந்தா, நான் இப்படியே இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவகிட்ட பேசணும் அப்படின்லாம் ஆசை இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது. எனக்கும் அவகிட்ட டெய்லி பேசணும், மொக்க கவிதை சொல்லி டார்ச்சர் பண்ணணும், இந்த ட்ரெஸ் மீம்ஸ்லாம் சென்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்துட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராமில் பாரு, சில லவ் ஷாட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அவளுக்கு அனுப்பணும், அது மூலமாக அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் நீ தடுத்துட்டு. என்ன தைரியத்துல இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? என்ன பேசிட்டு இருக்க பிருந்தா? நீ என் ஃப்ரெண்டுடி. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்கிட்ட இருந்து உனக்கு நோன்னு ஆன்சர் வராது. சே, அப்படிலாம் இல்லை. எனக்கு இந்த நோயஸ் பற்றிலாம் கவலை இல்லை. அவகிட்ட சொன்னா போதும். பட் என்ன பட்டு? ஏதோ ஒன்று தடுக்குது இல்ல, எங்க அங்கிருந்து நோ வந்துருமோன்னு பயம், அவ்வளோதான். அவங்க தப்பா எடுத்துருவாங்க, அவங்க அப்செட் ஆயிடுவாங்கன்ட்டு இதெல்லாம் நீ யோசிக்கிறது எல்லாமே எங்க அவங்க நோ சொல்லிடுவாங்கன்னு பயம் மட்டும்தான். அதனாலதான் அவங்க நோ சொல்லிடக்கூடாதுன்னு உன் மெசேஜ் எல்லாம் இன்னும் நல்லா மெருகேத்திக்கிட்டே இருக்க. இத பண்ணாதடா. இங்க பாரு, லைஃப்ல நோ சொல்றதுக்கும் நோ கேட்கறதுக்கும் பயப்படவே கூடாது. ஏன்னா நோ வேர்ட் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே புது விஷயத்தை உருவாக்கும். எஸ், ஃபுல் ஸ்டாப் வச்சிடும், அவ்வளவுதான். ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் நோ வேர்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு நைட்டு போய் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடு. ஓகேவா? சரி, வா கிளம்போ, டைம் ஆச்சு. நோ சொல்றதுக்கும் நோ கேட்கறதுக்கும் தயங்கக்கூடாது. அனுப்பிடலாம். ஹலோ, சொல்லுங்க யுவி. என்னங்க, தூங்கிட்டீங்களா? ஐயோ, தூங்கலாம் இல்லைங்க, சொல்லுங்க. அது நாளைக்கு காலையில நம்ம ஆஃபீஸ் கிட்ட இருக்க பார்க்குக்கு மட்டும் வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஷியோருங்க, ஷியோர். நான் காலைல சீக்கிரமா வந்துடுறேன்.
ஓகே கண்டிப்பா. ஓ ஹாய் மிதுன், எதுவும் ஒர்க்ல இருந்தீங்களா? சேச்சே அப்படிலாம் இல்லை. நீங்க கூப்பிட்டு இருக்கும்போது இதை விட அப்படி வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டேன். என்ன வர சொல்லியிருக்கீங்க? எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா? அது ஒன்றும் இல்லைங்க, என்னோட லவ் மேட்டரு. அதான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. என்னங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல என்ன தயக்கம்? சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு என்கிட்ட பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. அதனால தாங்க நான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். உங்க ஃப்ரெண்டு தேவா இருக்கார்ல, ஆமா இருக்கான். அவனுக்கு என்ன? அவரை நான் ஒரு பாஸ்ட் 3 months ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர்கிட்ட. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் முடிவு பண்ணேன். நீங்க தான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. நீங்க அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா பண்றேன் உங்களுக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் கேட்ட உடனே எனக்கு ஹெல்ப் பண்ண ஓகே சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நீங்க கேட்டு நான் இதை கூட பண்ணாம இருக்கேன். சரிங்க, அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட மறக்காம பேசிடுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போடுங்க, அதுவே போதும். சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நான் அவன்கிட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன். பாய். என்னடா ஆச்சு? அவன் என்ன லவ் பண்ணலாம இருந்தா தேவாவை தான் லவ் பண்றான். என்னடா சொல்ற? சரி விட்ரா, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா?